ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபனி கேமர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஈவில் நன்னில் வேன் எஸ்கேப் பார்க்க போகிறோம். நீங்கள் கமெண்டில் பலூன் எஸ்கேப் கேட்டுக்கிறீங்க. நம்ம சீக்கிரம் பண்ணலாம். அது கொஞ்சம் பெருசு கைஸ். நான் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வேன் எஸ்கேப், இதுவும் சின்ன எஸ்கேப் தான். இருந்தாலும் இதில் கொஞ்சம் பொருள் கிடையாது கஷ்டம். வாங்க, இந்த வாட்டியே நம்மளை அந்த அந்த நன்னிக்கிட்ட அடி வாங்க வைக்க போகிறாங்க கைஸ். அந்த நன்னு பார்த்தாலே பயமாக இருக்குது. கிராணியோட மோசமான இதுவாக இருக்குது. ஏன்னா அதோட சுற்றி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதோட பெரிய சுற்றியை வச்சு நம்மளை அடிக்குது. சரி வாங்க கைஸ், எஸ்கேப் பண்ணலாம். நம்ம இதுவே ஏதுறோம் கைஸ், நமக்கும் புரியலாம் நான் தான் ஏதுறோம். சரி வாங்க, டக்குன்னு இந்த வீடியோவை முடிச்சுட்டு நாளைக்கு கண்டிப்பாக பலூன் எஸ்கேப் போகிறோம் கைஸ். பலூன் எஸ்கேப் கொஞ்சம் பெரிய வீடியோ, அதனால் இந்த மாஸ்க் பீஸ் கண்டுபிடிக்கிறது நான் ஒரு பாட்டாக போடுறேன். நீங்கள் கமெண்டில் கேட்டதோ கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ பண்ணுவோம். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பில்டிங்க்கு பவர் கொடுத்துடலாம். அந்த கேபிள் எப்போவுமே கேபிள் மேலே தான் இருக்கும். வாங்க, இந்த வாட்டி கரெக்டாக தான் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபோன் நம்பர் தேவை கைஸ். அவ்வளோ தான் கைஸ், எஸ்கேப் பண்ணி வச்சு கைஸ். இந்த எஸ்கேப்புக்கு ரெண்டு தான் கைஸ். அந்த கீ மட்டும் தான், அந்த கீயை வச்சு கூட எஸ்கேப் பண்ணலாம். பட் அந்த கேள்வி நம்மளை அந்த இன்னொரு நன்னு வந்து கரெக்டாக வரணும். அது கொஞ்சம் குண்டாக இருக்கும், அது குண்டு நன்னுன்னு வச்சுக்கலாம். அது வந்தால் தான் நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இந்த ஃபோன் நம்பர் தேவைப்படும். ஒருவேளை அந்த நன்னு வரலன்னா நம்ம இதை இங்கே போட்டுக்கலாம். இருக்கிறதுல இந்த கீ தான் கைஸ் முக்கியம் நம்ம எஸ்கேப் பண்ணுறது. அந்த ஃபோன் நம்பர்னா கூட ஓரளவுக்கு ட்ரை பண்ணிடலாம். பட் இந்த கீ இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. இருங்க, அந்த நன்னை வர வச்சிடலாம். ஈவில் நன்னை கைஸ், அது வந்துடும்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி குச்சிடலாம். இருங்க பார்க்கலாம் அது வருதான்னு. இருங்க, அது வர மாதிரி தான் சவுண்டு கேட்குது. இருந்தாலும் இது பார்த்துக்கலாம் கைஸ். பொறுமையாக பண்ணலாம், ஏன்னா இது கிராணி மாதிரி கிடையாது. இருங்க, அந்த நன்னு வருதான்னு பார்ப்போம். நன்னு வருவான்னு தெரில கைஸ். நம்ம குச்சிடலாமா பேசாமல்? இருங்க, அந்த ஃபோன் நம்பர் எடுத்து கீழே போட்டுடலாமா? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி கைஸ், நன்னு வருமானு தெரில, நான் கீழே குச்சிட்டேன். ஃபோன் நம்பர் எடுக்க முடியுதா? இல்லை கைஸ். சரி விடுங்க, இந்த கீயை வச்சு எஸ்கேப் பண்ணலாம். அவங்க பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குதுன்னு. இருங்க கைஸ், நன்னு அங்கே மேலே போகுது. நம்ம இந்த க்ரோபார் எடுத்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். நன்னு கைஸ், கடுப்பு கைஸ். நன்னு பார்த்துச்சு. நம்ம இப்படி சுற்றின்னு தான் போனோம். இருங்க, வருதான்னு பார்த்துக்கலாம். இல்லை கைஸ், வர மாதிரி தெரில, பார்க்கலாம். இருங்க. சரி, இந்த பிக்சரை தட்டி விட்டுறலாம், சவுண்டுக்கு வந்துடும். நம்ம அப்படியே இப்படி போயிடலாம். வாங்க, ட்ராப் டோர் கைஸ். நன்னு இப்படி வருது கைஸ், புத்திசாலி கைஸ். நான் சொல்ல கேள்வியோட இது புத்திசாலி கைஸ். நீங்கள் கிராணி மாதிரி நினச்சிடாதீங்க இதை. அது பாருங்கள், உள்ளே பூந்தெல்லாம் வருது. அந்த சுற்றியை வச்சு உள்ளே பூந்தெல்லாம் வருது கைஸ். அது எப்படின்னு தெரில, அவ்வளோ பெரிய சுற்றி வச்சுக்கின்னு அதுக்கிட்ட தான் கற்றுக்கணும். நம்மளால் ஒரு சின்ன சுற்றியை கூட தூக்க முடியல. நான் ரியல் லைஃப்லேயே சொல்கிறேன் கைஸ். ஆனால் அது அவ்வளோ பெரிய சுற்றியை தூக்குது, தெரில எப்படின்னு. சரி வாங்க, நம்ம இந்த இதை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு போகலாம் கைஸ். இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், டனல் மாதிரி. இந்த எஸ்கேப்புக்கு இந்த டனல் யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம க்ரோபார் வந்து இதுக்கப்புறம் தேவைப்படாது, நம்ம இங்கேயே போட்டுடலாம். தெரிஞ்சு நன்னு இங்கே வந்துடும். நம்ம இப்படி போயிடலாம் கைஸ். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகணும். நான் ஸ்பீடாக போகிறேன், நீங்களும் ஸ்பீடாக போனீங்கன்னா அந்த இதில் முடிஞ்சு ஒரு லைஃப் போயிடும். அதையும் பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இவ்வளோ நன் வரல கைஸ். இருங்க, இன்னும் அந்த வேன் வரல. அந்த வேன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் கைஸ். இவ்வளோ நன் வேறு எந்த சைடு வருதுன்னு தெரில. இருங்க பார்த்துக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் இங்கே சுற்றி பார்க்கலாம் என்ன தான் இருக்குது கைஸ். பலூன் எஸ்கேப்புக்கு இங்கே உள்ளே ஒருத்தர் இருப்பார். அவரை வச்சு தான் எஸ்கேப் நிறைய வேலை இருக்குது. நம்ம பலூன் எஸ்கேப் நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுறோம் கைஸ். ஆனால் பலூன் எஸ்கேப் டக்குன்னு பண்ணுற முடியாது கைஸ். அதுக்குள்ளே ஈவில் நன் வந்துட்டா. இருங்க, அவள் ஏதோ அவங்க பண்ணுறான், பார்த்துட்டா கைஸ். வேனு கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. வேன் கிட்டே வந்து இது ஆயிடுச்சு கைஸ். அந்த ஈவில் நன் செத்துருவாளா வேன் முட்டினா தெரியலையே கைஸ். ஐயோ, நன்னு வேறு நம்மளை ஃபாலோ பண்ணுறான் கைஸ். ஏதோ முட்டி நிற்கிற மாதிரி இது. சரி வாங்க, அப்படியே சுற்றி நன்னுக்கு ஆட்டம் கட்டு போயிடலாம். ஈவில் நன் கமான், சீக்கிரமா. ஓகே கைஸ், ஈவில் நன் அப்படியே அவங்க சுற்றியும் கிடப்பான். நம்ம இப்படியே ஓடிடலாம். இருங்க, திரும்பி பார்க்கலாம் கைஸ். அப்படியே நம்ம இப்படியே போயிடலாம். ஏன்னா நமக்கு இப்போ கீ வேணும். கீ இல்லாமல் எஸ்கேப் பண்ணுறது கஷ்டம். பெயிண்ட் டப்பா, அந்த பெயிண்ட் டப்பா வச்சு தான் கைஸ் நம்ம எஸ்கேப்பே பண்ண போகிறோம். சீக்கிரம் போய் அந்த பெயிண்ட் டப்பா எடுத்துன்னு வரலாம். வாங்க சீக்கிரம் போகலாம். கமான், சீக்கிரம் போ கைஸ். இது ஈஸி மோட்னால அவள் கொஞ்சம் பரவாயில்ல. இதே நம்ம ஆட் மோட்லாம் போனால் பறந்து அடிப்பா. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நம்ம உங்களுக்கு வேணால் அதையும் ட்ரை பண்ணலாம். நம்ம இன்னும் கிராணி ஆட் மோடே ட்ரை பண்ணல. நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.
எல்லோ கீ கிடச்சிச்சு கைஸ். இப்போ இதை வச்சு பெயிண்ட் டப்பாவை இது பண்ணலாம். இருங்க ஃபஸ்ட்டு ஈவில் நன்னை இங்கே வர வச்சிடலாம். ஏன்னா நமக்கு அங்கே சேஃப் கிடையாது. சவுண்டு போட்டு இங்கே வர வச்சிடலாம். இப்போ நன்னு மேலே வருவா, அவன் வந்து இந்த டோர் வழியாக வந்துடுவா. நம்ம அப்படி இந்த சைடே போயிடலாம். நம்ம சுற்றின்னு போகிற மாதிரி தான் இருக்கும் கைஸ். சீக்கிரம் போகலாம். சீக்கிரம் போ கமான் வாங்க கைஸ், சீக்கிரம் போகலாம். நன்னி எனக்கு தெரிஞ்சு மேலே வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சைடு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்தானா நம்ம மாட்டிப்போம். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சீக்கிரம் கீழே போகலாம். ஓகே கைஸ். இல்லை நன்னு வரல, நம்ம இப்படியே போயிடலாம் கைஸ். கொஞ்சம் பொறுமையாகவே போங்க. இந்த இடத்துலலாம் நீங்கள் விளையாடுறீங்கன்னா ஓரத்தில் போங்க. அப்படியே நேராக போனீங்கன்னா அந்த பைப்பில் முட்டி ஒரு லைஃப் போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன் கைஸ். நன்னு வரல நம்ம. ஓகே, அந்த நன்னு நம்மளை பார்த்துடக்கூடாது கைஸ். முக்கியமான விஷயம், அந்த நன்னு பார்த்தா கத்திட்டு வண்டி எடுத்துன்னு போயிடுவா. அப்புறம் இந்த எஸ்கேப் வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும் நம்ம கைஸ். பார்க்கல வண்டி எடுத்துன்னு ஓட்டா. நான் கைஸ் வண்டி எடுத்துன்னு ஓடுறா, நம்மளை பார்த்துட்டு தான் கைஸ் வண்டி எடுத்துகிட்டு போயிடா. கத்திட்டாலான்னு தெரியல. சரி எதுக்கோ பெயிண்ட் டப்பாவை எடுத்து வச்சுருவோம். ஓகே, பெயிண்ட் டப்பா ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பஞ்ச் ஆஃப் கீ வச்சு கைஸ் அடைச்சி இந்த ஈவில் நன்னு வந்துட்டா கைஸ். ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டான். அந்த சவுண்டு கேட்குது கைஸ் ஒரு மாதிரி. இவள் வேறு வந்து உயிரை வாங்குறான். இவன் ஸ்பீடாக கூட வரமாட்டான். நம்ம வாங்க இப்படியே பூந்து இது வழியாக போயிடலாம். அவள் என் சைடு தான் வருவான்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் சுற்றி விளையாட்டு காட்டு போகலாம். பட் நமக்கு டைம் ஆகுது. அவள் அப்படியே சுற்றிக்கினே இருக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்படியே வந்துடலாம். சீக்கிரம் வாங்க. திருப்பி நம்ம சுற்றின்னு தான் போனோம். நம்ம அப்படியே சுற்றிக்கலாம். இருந்தாலும் நான் அப்படியே மென்டல் மாதிரி இப்படி லூஸ் மாதிரி பண்ணுவேன். ஈஸியான வேலையை விட்டு கஷ்டமான வேலையை பண்ணி நடக்கிறேன். சரி வாங்க கைஸ், எதுவும் வந்தாலும் ஒன்று தான். நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஒரு டோர் கைஸ். இப்போ நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். கிரீன் நன்னு வந்துடுவா. நம்ம வேறு கீழே போட்டோம். நம்ம இங்கே சவுண்டு போட்டு மேலே இப்படி வந்துடுவா. நம்ம அப்படியே கீழே போயிடலாம் கைஸ். இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்பர் வேணும். ஏன்னா அந்த குண்டு நன்னு ஓடி போயிட்டா. நம்மளை பார்த்துட்டா என்னன்னு தெரில. நம்ம ஃபோன் பண்ணி அவ்வளோ வர வைக்கணும். ஓகே, ஃபோன் பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் அந்த வேன் வரும். நம்ம சீக்கிரம் போனோம் கைஸ், இல்லைனா அவன் வண்டி எடுத்துன்னு ஓடுருவா. வாங்க, இவ்வளோ நான் எங்கே இருக்கான்னு வேறு தெரில கைஸ். இருங்க பார்க்கலாம். நம்ம இப்படி போயிடலாம். இருங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஈவல் நன் அந்த சைடு இருப்பா கைஸ். நம்ம அந்த டோர் வழியாகவே போகலாம். இருந்தாலும் பயமாக இருக்குது. அந்த ஈவல் நன் கிரென்னி மாதிரி கிடையாது. அந்த கேள்வி மாதிரி இந்த ஈவல் நன் இருக்க மாட்டாலே கைஸ். இவளுக்கு எதனா காமெடியாக பேர் சொல்லுங்கள், நம்ம அதை ட்ரை பண்ணலாம். கிரென்னி கேள்வின்னு வச்ச மாதிரி இவளுக்கு எதனா ஒரு பேர் சொல்லுங்கள். ஈவல் நன் கூப்பிட்டா போர் அடிக்குது. சரி வாங்க கைஸ், நீங்கள் இந்த இடத்துல பொறுமையாகவே இருங்க. நான் கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் ஆடுவேன். நீங்களும் அதேமாதிரி மாட்டிக்காதீங்க. அங்கே அந்த கேள்வி பார்த்துடக்கூடாது கைஸ். நம்மளை பார்த்தா கத்திடுவா. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஒளிஞ்சு அவன் தூங்குறாளான்னு பாருங்கள். அது எப்படி ப்ரோ அவன் தூக்குறதை கண்டுபிடிக்குதுன்னா கைஸ், அந்த ஈவில் நன் வேறு வந்துச்சு. நான் அதை பார்த்தேன். இருங்க, அது மேலே போட்டோம். அது எப்படி தூங்குறது கண்டுபிடிக்குதுன்னா, அது ஒரு கொரட்டை சவுத்தம் ஓடும். பில்டிங்கே ஒரு மாதிரி அதிரும் கைஸ். ஈவில் நன் போயிடுச்சு. அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டான். இருங்க பார்க்கலாம் ஈவில் நன் போயிடுச்சான்னு. ஓகே கைஸ், ஈவில் நன் போயிடுச்சு. இவள் தூங்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம பெயிண்ட் பக்கெட் எடுத்து ஃபஸ்ட்டு ஈவில் நன்னோட ட்ரெஸ்ஸு கைஸ், அதை தான் அவன் வாஷ் பண்ண எடுத்துன்னு போவா. நம்ம அது ஃபுல்லாக பெயிண்ட் ஆக்கிடலாம். ஓகே, இப்போ திருப்பி அவன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்பா கைஸ். வந்துட்டு ஆகிருங்க, நம்மளை பார்க்கல. ஏதாவது கொரியர்லாம் எடுப்பா கைஸ். அதுக்கப்புறம் திருப்பியும் தூங்குவா அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு. இவங்க பார்க்கலாம். சீக்கிரம் பண்ண நன்னே, குண்டு நன்னே, சீக்கிரம் பண்ணுறா எங்கன்னா. இருங்க கைஸ் பார்க்கலாம். அவள் வேறு இன்னும் அந்த கொரியரை ரெடி பண்ணியிருந்தான் கைஸ். வெறுப்பேற்றுறா கைஸ். பலூன் எஸ்கேப் வந்து சொல்ல மாட்டேன். அது வந்து பார்ட்டாக தான் கைஸ் போட முடியும். ஏன்னா 6 மாதம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் பலூன் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெரிய வீடியோ. நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அந்த கேம் பிளேயை முடிக்கிறோம். நீங்கள் கேட்டதுக்காக கண்டிப்பாக நான் பண்ணலாம். சரி இருங்க, அந்த கிழவி இன்னும் சரி அந்த நன்னு இன்னும் குண்டு நன்னு இன்னும் எதுவும் பண்ணாமல் இருக்கா. இருங்க கைஸ், போய் தூங்குறாளா? இருங்க பார்க்கலாம். இல்லை கைஸ், அவனும் தூங்கலை. ஏதோ பார்சல் இது பண்ணுறான். ஈவில் நன்னு சைடு வந்துட போகுது. ஏன்னா அது எந்த சைடு வேணாலும் வரும். இருங்க பார்க்கலாம் கைஸ். இன்னும் இந்த பார்சல் எதுவும் இது பண்ணுறா. எனக்கு வேறு பொறுமையாக இருக்க கடுப்பாக இருக்குது. அவன் கைஸ் போய் தூங்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் போய் தூங்கிட்டா. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸெலாம் இருக்காது. ஓகே, நம்ம இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப். இப்போ அவன் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே டோரை வந்து சாத்துவா. நீங்கள் இப்போ எதுவுமே பண்ண முடியாது, வெளியே கூட வர முடியாது.
இருங்க, அவன் வந்து இது பண்ணுவா. கைஸ் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண மாட்டேறீங்க கைஸ். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் கைஸ் நம்ம இது மாதிரி நிறைய வீடியோ போடலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்தான் கைஸ் வந்துட்டா, டோரை மூடிட்டா, ஆல்தான் எஸ்கேப் ஆகிட்டோம் கைஸ். ஈவல் நல்ல வேன் எஸ்கேப் முடிச்சாச்சு கைஸ். ஏற்கனவே நம்ம டோர் எஸ்கேப் முடிச்சிட்டோம். இருக்கிறதுல ஈஸியான எஸ்கேப்னா ஈவல் நல்ல இந்த 2 எஸ்கேப் கைஸ். இன்னொரு எஸ்கேப் இருக்குது கைஸ், பலூன் எஸ்கேப்பை தாண்டி குரோக்கடைல் எஸ்கேப்னு. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நான் நடுவில் போட பார்க்குறேன். இல்லைனா நாளைக்கு அந்த எஸ்கேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பலூன் எஸ்கேப் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள் எந்த எஸ்கேப் ஃபஸ்ட்டு வேணும்னு. சரி, ஓகே கைஸ், பை கைஸ். நான் உங்கள் ஃபன்னி கேமர். பை.